வணக்கம். முதலில் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்று 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சி மாவட்டத்தில் பிரத்யேகமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் எங்களுடைய மாதாந்த ஒன்றுகூடல் நடைபெற்றது. இந்த ஒன்றுகூடலின் போது மிக முக்கிய தீர்மானமாக கடந்த எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலை தமிழர் தேசம் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற விடயத்தில் மிக முக்கியமான கவனம் செலுத்தப்பட்டது. அதற்கமைவாக தமிழ் தேசிய கட்சிகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அதனை தமிழ் தேசத்தின் நலனுக்காக வெல்ல வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்ட போது சில தமிழ் தேசிய கட்சிகள் அதிலிருந்து கருத்து வேறுபாட்டுடன் வெளியில் வந்தார்கள். அதே மாதிரி பொது தேர்தலையும் இதே வழிமுறையைத்தான் தமிழ் தேசிய கட்சிகள் கையாண்டனர். அதன் விளைவு வடக்கில் மிக முக்கியமாக ஆசனங்கள் குறைக்கப்பட்ட நிலையில் தேர்தல் முடிவுகள் அமைந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். அது மிக மோசமான பின்னடைவுகளை இந்த கட்சிகளுக்கு கொடுத்திருந்ததால் அதற்கு பிறகு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை அல்லது அதற்கு பிறகு வருகின்ற தேர்தலை ஒரு கூட்டாக கையாள வேண்டும் என்ற அந்த முனைப்பு கட்சிகளிடம் இருந்ததை நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த வழியில் சில கூட்டுக்கள் ஒரு அமைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் அந்த கட்சிகளுக்குள்ள இன்னும் முழுமையான அந்த தன்முனைப்பு விடுபடாததன் காரணமாக அது இன்னும் ஒரு பலமான கூட்டாக உருப்பெறவில்லை. தியாகிகள் என்றும் துரோகிகள் என்றும் வரையறுத்து கொன்றும் அந்த முயற்சியை மூலம் பாரிய பின்னடைவுகளும் அதற்குள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். எனவே தியாகிகள் என்றும் துரோகிகள் என்றும் நாங்கள் வரையறுத்துக் கொள்வதென்பது தமிழ் தேசிய இருப்புக்கு உகந்ததல்ல. கடந்த காலங்களில் தியாகிகள் துரோகிகளாக இருக்கிறார்கள், துரோகிகள் தியாகிகளாக இருக்கிறார்கள். கடந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழ் விடுதலை புலிகள் உருவாக்கிய காலத்திலும் கூட தமிழ் விடுதலை புலிகள் நினைத்திருந்தால் பழைய அரசியல்வாதிகளை முற்றாக நிராகரித்து புதிய முகங்களை களமிறக்கி அவர்களை வெல்ல வைத்திருக்க முடியும். ஆனாலும் அவர்கள் பழைய அரசியல்வாதிகளை அதற்குள் உள்வாங்கி அந்த கருமத்தை மிக சாதுரியமாக கையாண்டிருந்தார்கள் என்பது இங்கே நாங்கள் கவனத்தில் பட வேண்டியது. அப்போது அந்த முயற்சி பலமான வெற்றியை தந்திருந்தது. அது பிற்காலத்தில் பாரிய பின்னடைவுகளை தந்திருந்தாலும் கூட அந்த முயற்சி வெற்றி பெற்றிருந்தது. ஆகவே காலமாக எங்களுடைய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பிற்காலத்திலும் துரோகிகளாக இருந்தவர்கள் வந்து இணைந்து ஆரம்பத்தில் இணையாதவர்கள் பின்பு அதை பலப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இப்போதும் அவ்வாறு வருபவர்களை நாங்கள் பழசுகளை கிளறி கலைத்து அவர்களை நிராகரிப்பது அது கட்சிகளுக்கு வேண்டுமென்றால் தங்களுடைய அரசியலை செய்வதற்கு சாதகமாக அமையலாம். ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில் அது பாதகமான விளைவைத்தான் எங்களுக்கு தரும். எனவே இதனை கருத்தில் கொண்டு எங்களுடைய அரசியலை நாங்கள் இன்னும் பலப்படுத்துவதற்காக தமிழர் தரப்பில் அரசோடு நின்றோ அல்லது தமிழ் தேசிய அரசியலுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் கூட இந்த இடத்தில் அவர்கள் முன் வருகின்ற போது அவர்களை முன்வாங்கி எங்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்தணும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். எனவே இந்த இப்போது அவர்கள் என்ற கூட்டுக்கு அமைவாக தேர்தல் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இன்னும் அதன் பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே புத்திஜீவிகளும் ஆய்வாளர்களும் தமிழ் தேசியவாதிகளும் கருதுகின்றார்கள். எனவே அந்த விடயத்தில் கவனத்தில் கொண்டு இப்போது உங்களுடைய மிக குறுகிய காலம் இன்னும் தேர்தலுக்கு இருப்பதால்
மிக அவசரமாக இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தன்முனைப்பை விட்டு பரஸ்பரம் ஒருவரை ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்களின் நலன் கருதி ஒரு வேகமான சந்திப்புகளை செய்து ஒரு புதிய கூட்டு முயற்சி ஒன்றை உருவாக்கணும் என்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அது எவ்வாறு அமையப்பெறுவோம் என்றால், இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொகுதிகளில் எந்த கட்சிக்கு எந்த தொகுதி சாதகமாக இருக்கோ அந்த வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதோ அந்த இடத்துல அந்த கட்சியை நிறுத்தி கொண்டு ஏனைய கட்சிகள் அதிலிருந்து பின்வாங்கி இன்னொரு தேர்தலில் இன்னொரு கட்சிக்கு சாதகமாக இன்னொரு தொகுதியில் இன்னொரு கட்சிக்கு சாதகமாக அமைவிடங்களும் இருக்கும். ஆகவே அந்த இடத்துல மற்றைய கட்சியை நிறுத்தி மற்றவர்கள் பின்வாங்கி இவ்வாறு வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் செய்வதன் மூலம் ஒரு பலமான தமிழ் தேசிய கட்டமைப்பை இந்த சூழ்நிலையிலிருந்து உருவாக்கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே அந்த முயற்சியை விரைவாக எடுப்பதன் மூலம் தமிழ் தேசம் தன்னுடைய தமிழ் தேசிய அரசியலை இன்னும் நிலைநாட்ட முடியும். அனைத்து கட்சிகளுக்குமே அது வாய்ப்பாக அமையும். தேர்தல் வாக்கு வீணடிப்புகளும் மிக கணிசமாக குறைந்து தமிழர்களின் வாக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு விழுவதன் மூலம் தமிழ் தேசியம் பலம் பெறும், தமிழ் மக்களுடைய இருப்பு உறுதிப்படுத்தப்படும். அத்தோடு நாங்கள் சர்வதேசத்துக்கும் மிக தெளிவான செய்தியை இந்த தேர்தலில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்குள்ளுக்கும் தன்முனைப்பை விட்டு பரஸ்பரம் பெற்றும் கொடுத்தும் இந்த இடத்துல ஒரு புதிய அரசியலை தொடங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். எனவே இந்த குறுகிய காலத்துக்குள் இந்த முயற்சியை மிக பலமாக தீவிரமாக முன்னெடுத்து எந்த தேர்தல் தொகுதியில் எந்த கட்சிக்கு வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்தில் அந்த கட்சி மட்டும் நின்று கொண்டு ஏனைய கட்சிகள் தங்களுக்கு சாதகமான இடங்களை நோக்கி நகர்ந்து பரந்துபட்ட தமிழர் தாயக பிறப்பிட எல்லா தொகுதிகளிலையுமே அவ்வாறான முறைமையை முன்னெடுப்பதன் மூலம் நாங்கள் ஒரு பலமான தமிழ் தேசிய இருப்பை நிலைநாட்ட முடியும் என்று நம்புகின்றோம். எனவே இந்த குறுகிய காலத்துக்குள் நீங்கள் விரைந்து செயல்பட்டு இந்த முடிவை எடுத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் 25ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கான ஒத்துழைப்பையும் உங்களுடைய செயற்பாடுகளையும் அவதானித்திருப்போம். அவ்வாறு இந்த முயற்சி முழுமை பெறாத பட்சத்தில் நாங்கள் அதற்கு விரோதமான சக்திகளை மக்களை நிராகரிக்குமாறும் முயற்சியை முன்னெடுத்த அல்லது மக்களுக்கு சாதகமான எந்த தரப்போ அந்த தரப்பை நோக்கி நாங்கள் ஆதரவை கொடுக்குமாறும் நாங்கள் எங்களுடைய அமைப்பு சார்பாகவும் எங்களுடைய மாவீரருக்கு சார்பாகவும் நாங்கள் எங்களுடைய மக்களை வேண்டுகோள் விடுத்து அதற்கு வாக்களிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய சூழ்நிலையும் எங்களுக்கு இருக்குது என்பதையும் நீங்கள் தயவுசெய்து கருத்தில் கொண்டு அவ்வாறான ஒரு இக்கட்டான முடிவை நாங்கள் எடுக்காமல் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த முயற்சியை வெற்றி பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்ற முடிவு தான் நேற்றைய ஒன்று கூடலின் போது எங்களால் எடுக்கப்பட்டது. எனவே இன்று அந்த விஷயத்தை எங்களுடைய முகநூல் கூடாக அல்லது எங்களுடைய யூடியூப் சேனல் கூடாக நாங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு விடுகின்றோம். இதனை கட்சிகளும் கருத்தில் கொண்டு இந்த முயற்சிகளை மிக வேகமாக முன்னெடுக்குமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.